ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃபர்ஸ்ட் டைம் இப்படி சொல்கிறேங்க. ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்னிங் கோலம் போட்டாச்சு. எனக்கு தெரிஞ்ச மாதிரி கம்பி கோலம் போட்டாச்சு. இந்த vlogல நான் என்ன பேச போகிறேன்னா, பணம் பணம் ஒருத்தருக்கு மரியாதையும் தேடி கொடுக்கும், இருக்கிற மரியாதை அடியோடையே அழிச்சிடும். சுத்தமாக மரியாதையே இல்லாமல் பண்ணுறது பணம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. சட்டுன்னு ஏதாவது ஒன்று பேசிடுவாங்க இல்லையா. பணம் தான் எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ரிலேஷன்ஷிப்போ, மனுஷங்களோ, நல்ல கேரக்டர்ஸோ, இதெல்லாமே எதுவுமே இல்லை. பணத்தை வச்சு தான் ஒரு மனுஷனை இந்த சொசைட்டி மதிப்பிடுது. அவனுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணும், கொடுக்கக்கூடாது, ஒருத்தவங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும், எப்படி ட்ரீட் பண்ணக்கூடாது, எல்லாத்தையுமே நம்மக்கிட்ட இருக்கிற பணம் தான் டிசைட் பண்ணுது. டிசைட் இல்லைங்க, டெடமைன், அதாவது கன்ஃபார்மே அது தான் பண்ணுது. இன்றைக்கி லன்ச் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். ரசம், தக்காளி ரசம் தாங்க வச்சாச்சு. தக்காளி ரசம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல். எக்கு பாயில் பண்ணிவிட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டாச்சு. உருளைக்கிழங்கு என் கூட ஸ்டாஃப் கொண்டு வந்தாங்க. எல்லாருமே இன்றைக்கி ஒன்றா உட்காந்து தான் சாப்பிட்டோம். நெக்ஸ்ட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஷின் பேப்பர்ஸ் பிரிண்ட் போட வேண்டியது இருந்தது. அதை போய் போட்டுட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த பைக் இது என்னோடது தான். இதுக்கு நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது, அதை நான் ஒரு நாள் கண்டிப்பாக சொல்கிறேன். எந்த ஒரு பொருளும் ஈஸியாக சீக்கிரம் எதையுமே வாங்கிட முடியாது. அதாவது மிடில் கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருள் வாங்குறது நமக்கு ஏதோ கின்னஸ் ரெக்கார்ட் பண்ண மாதிரிங்க. 1000 விஷயங்கள் யோசித்து நம்மளால் பே பண்ண முடியுமா, முடியாதா, ஒவ்வொரு மாதமும் என்னென்ன கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, இது எல்லாமே யோசித்து தான் ஒரு பொருள் வாங்க வேண்டியதாக இருக்குது. ஆஸ் யூஷுவல் டெய்லியும் எப்படி நம்ம பூ கட்டுவோமோ அதே மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் உட்காந்து பூ கட்டியாச்சு. எனக்கு பூ கட்டுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு கைக்கு எக்ஸசைஸ் கொடுக்குது, கான்சன்ட்ரேஷன் வருது. ஒரு பூவை உதிராமல் கட்டி எடுக்கணும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு இல்லையா அதில். இது எப்படி பார்த்திங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். கொஞ்சம் ஓவராக பேசுகிற மாதிரி தான் இருக்கும். என்ன பண்ணுறதுங்க, பூ கட்டுறது ரொம்ப ஈஸிங்க. எங்கள் ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா நாங்கள் 4 பொண்ணுங்க. ஸோ ஃபெஸ்டிவல் டைம்லலாம் பூவோட ரேட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் இல்லையா, வாங்கி நிறைய வச்சுக்க முடியாது. ஸோ எல்லோரும் நாங்கள்லாம் வச்சுக்கிற மாதிரி வாங்கணும் அப்படின்னா காசு நிறைய கொடுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், உதிரி பூவே வாங்கி கட்டிடலாம்ல. அப்படி தான் நான் பழகினேன். எனக்கும் என் சிஸ்டர்ஸ்க்கும் என் அம்மாவுக்கும் என் ஃபேமிலிக்கு கொடுக்கறதுக்காகவே நான் பூ கட்டி பழகினேன். எல்லாருக்கிட்டேயும் ஒரு மைண்ட் செட் இருக்குது. நல்லா படிக்கிற பிள்ளைங்க, நாலேஜாக இருக்கிறவங்க, ரேங்க் ஹோல்டராக இருக்கிறவங்க வீட்டு வேலைகள் பார்க்க மாட்டாங்க, பூக்கட்ட தெரியாது, கோலம் போட தெரியாது, ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ், அதாவது வீட்டு வேலைகள்லாம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பிராந்தி இருக்குது. அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். இது என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை நேற்று நான் போஸ்ட் பண்ணேன். தேங்க்யூ, பாய். சாரி சொல்ல மறந்துட்டேன். ஹாவ் அ நைஸ் டே. கண்டிப்பாக எல்லாரையும் கடவுள் காப்பாற்றுவார். நம்பிக்கையாக இருங்க. பாய்.